ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். நம்ம இன்னைக்கு SQL இன்ஜெக்ஷனோட அடுத்த லேப் பார்க்க போகிறோம். ஸோ SQL இன்ஜெக்ஷன் வால்னரபிலிட்டி அலோவிங் லாகின் பைபாஸ். ஸோ லாகின் பேஜில் ஒரு SQL இன்ஜெக்ஷன் வால்னரபிலிட்டி ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. டு சால்வ் த லேப், பர்ஃபார்ம் அ SQL இன்ஜெக்ஷன் அட்டாக் தட் லாக்ஸ் த அப்ளிகேஷன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸராக வந்து நம்ம லாகின் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட டாஸ்க். அகெயின் இந்த லேபை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். என்னோடய பர்ப்பும் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். பட் அகெயின் இன் திஸ் கேஸ் நமக்கு பர்ப் வந்து தேவைப்படாது. இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் த லேப்ஸில் போக போக வந்து நம்ம பர்ப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பர்ப் யூஸ் பண்ணாமலே வந்து இதை அட்டாக் பண்ணும். அவங்க சொல்லிட்டாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது தான் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நார்மலாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுது, எப்படி அந்த அப்ளிகேஷன் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அப்புறமா வந்து நம்ம ஒரு சிங்கிள் கோட் கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டில் நார்மலாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுப்போம். ஸோ இங்கே என்ன வருது, இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்னு வருது. ஸோ இது வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அவங்க வந்து எதுவுமே வேலிடேட் பண்ணலை, அவங்க வந்து பேராமீட்டரைஸ் query வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம போன லேபில் பார்த்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு சிங்கிள் கோட் இருக்கிறனால அது எரர் த்ரோ பண்ணுது. நம்ம இன்னொரு சிங்கிள் கோட் கொடுப்போம். ஸோ இப்போ எரர் டெக்னிக்கலி போகணும். ஸோ இப்போ நமக்கு அந்த எரர் வரலை. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா R1 = 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் த query, அதுக்கப்புறமா கேட்குற query. இன் திஸ் கேஸ் அவங்க வந்து ஒரு பேக்கெண்டில் எப்படி query ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போடல. ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். செலக்ட் ஆல் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் நேம் = இங்கே நம்ம கொடுக்கறது அண்ட் பாஸ்வேர்டு = இங்கே நம்ம கொடுக்கறது. ஸோ யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே நம்ம இன்புட் வேல்யூ அப்படியே எடுத்து அவங்க அந்த பொசிஷனில் வைக்கிறனால எந்த ஒரு இன்புட் சானிடைசேஷனும் இல்லாமல், ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கமெண்ட் அவுட் பண்ணுறனால பாஸ்வேர்டு அப்படின்ற ஃபீல்டு வந்து அது எடுக்கவே மாட்டேங்குது. ஸோ பாஸ்வேர்டு அப்படின்ற ஃபீல்டு வந்து எடுக்கவே கமெண்ட் ஆனதுனால கன்சிடர் பண்ணாது. ஸோ என்னை வந்து டைரெக்டாக வந்து அப்ளிகேஷனில் லாகின் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு R1 = 1 கூட வந்து நமக்கு தேவை கிடையாது. பிகாஸ் டேரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறோம். அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அப்புறமா நான் கமெண்ட் அவுட் பண்ணுறேன். என்னோடய பாஸ்வேர்ட் ஃபீல்டில் வந்து நான் கமெண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸராக வந்து லாகின் பண்ண முடிஞ்சிச்சு. பேசிக்காக அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த யூசர் நேம் ஃபீல்டில் வந்து SQL இன்ஜெக்ஷன் வால்னரபிலிட்டி ப்ரெசென்ட் ஆகியிருந்தனால நம்ம அதை வந்து சிங்கிள் கோட் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த queries எல்லாமே வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ அந்த பாஸ்வேர்ட் அப்படின்ற ஃபீல்டு வந்து வேலிடேட் ஆகலை. மேபி யூசர் நேம் = அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் பாஸ்வேர்டு = நம்ம இன்புட் கொடுக்குற வேல்யூ இருக்கிறனால அந்த அண்ட் போர்ஷனே வந்து டோட்டலாக நம்ம கமெண்ட் அவுட் பண்ணனால we are able to log into the application. I hope you understand this video. Thanks for watching it.